ஆண்டவர் ஒரு மனைவியை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய கணவனை நீங்கள் பராமரிக்க வேண்டும். ஒரு கணவனை ஒரு மனைவி சரியாய் பராமரிக்கிறாள் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? கணவன் நல்ல குண்டாயிட்டே போறாரா? பெரிய தொப்பை வச்சிருக்கிறாரா? அதுதான் பராமரிப்பா? இல்லங்க. நிறைய மனைவிமார் தெரியாம நினைக்கிறாங்க, மனைவியின் வேலை நல்ல சோறு சமைச்சு போடுறது. 3 வேளை நல்லா சமைச்சு சமைச்சு நல்லா கறியா போட்டு கணவனை கொழு கொழு கொழுன்னு வைக்கணும். போடுங்க, அதையும் விட்டுறாதீங்க, போடுங்க. ஆனா அது மாத்திரம் பராமரிப்பல்ல. I'll tell you a truth. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை சரியாய் பராமரிக்கிறாள் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல மனைவி, பராமரிக்கிற மனைவி தன்னுடைய கணவனை புத்திமானாய் மாற்றுகிறாள், ஞானியாக மாற்றுகிறாள். இது உண்மை, வேதத்தின் சத்தியம். வாசித்து பாருங்க தயவு செய்து. நீதிமொழிகள் 31:26. இந்த இடத்துல ஒரு மனைவி, ஒரு வீட்டு மனைவிக்கு இருக்கும் பலத்தை இங்க நீங்க வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல். This is true, very very true. இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. நிறைய பேர் மனைவியா முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க. சில கணவன்மார் மனைவியை பார்த்து உனக்கு ஒண்ணு தெரியாது, வாயை மட்டும் சுமாரு. கிடையவே கிடையாது. ஒரு மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பலன், ஸ்ட்ரெங்க் என்னன்னு சொன்னா wisdom. புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை, அதான் ஆக்சுவலா ஒரு woman உடைய ஸ்ட்ரெங்க் எங்க இருக்குன்னா her wisdom, அவருடைய ஞானம். அதை ஆண்டவரே கொடுத்தது. சயின்டிபிக்கலாங்க ஒரு பெண்ணினுடைய மூளை ஒரு ஆணினுடைய மூளையை காட்டிலும் மிக வலிமை உள்ளது. இன்ஃபேக்ட் ஒரு ஆணை காட்டிலும் ஒரு பெண்ணுடைய மூளை சீக்கிரமாய் முதிர்ச்சி அடைகிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளை வளரும் போது பாருங்க, பெண் பிள்ளைகள் சீக்கிரமா பேசுவாங்க, ஆம்பளைங்க பேசுறது ரொம்ப கஷ்டம். தக்கு தடுமாறி 5 வயசானா கூட ஒழுங்கா பேச்சு வராது. இந்த பெண் பிள்ளைகளை பாத்தீங்கன்னா 1.5 வயசுல நம்மளுக்கு புத்தி போய் சொல்லிட்டு இருப்பாங்க. சரளமாக பேசுகிற பெண்களை நீங்க பார்க்கலாம். ஆண் பிள்ளைகளை அப்படி பார்ப்பது ரொம்ப ரொம்ப கடினம். காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க முடியாதனால இல்ல, அவங்க பிரெயின் டெவலப் ஆகிறது லேட்டா தான் டெவலப் ஆகுதான். இட் இஸ் ட்ரூ. ஒரு கணவன் ஒரு மனைவியினால் சரியாய் பராமரிக்கப்படுகிறான் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா கணவனுடைய வயிறு இல்லைங்க, கணவனுடைய மூளை அதிகமா இருக்கணும். அவங்க புத்தி, அவங்க ஞானம் கூடி இருக்கணும்.